அவர் சிங்கத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னார். நானும் பேராசிரியரும் அது பற்றி பேசிக்கொண்டோம். சிங்கத்தை எப்படி ராஜாவாக தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், தான் உண்டது போக மீதியை எவர் உண்டால் என்ன என்று சொல்லுகிற பெருந்தன்மை. அதை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம், அது விமர்சனத்திற்கு உள்ளாகும். என்னை பொறுத்தவரை சிங்கம் என்பதை அதனுடைய கானகத்தினுடைய மன்னன் ராஜா என்று சொல்வதற்கு காரணம், யாருக்கு பின்னால் வலிமை பொருந்தியவர்களும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள்தான் தலைவன். தனக்கு பின்னாலே ஆள் சேர்த்து வைத்துக் கொள்கிறவர்கள் அல்ல, காரணம் புரியாமல் பின்னுக்கு வருகிறவர்கள் அல்ல. இவன் தன்னை விட உயர்ந்தவன் என்று நம்புகின்ற அளவிற்கு தகுதியும் தன்மையும் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லை என்றாலும் கூட, யாரிடம் தெரிகிறதோ, யாரிடம் புலப்படுகிறதோ, யார் தங்களுடைய செயல் மூலமாக உணர்த்துகிறார்களோ அவர்கள் தலைவர்கள். அந்த வரிசையில் சிங்கமும் அப்படித்தான். புலி வலிமையானதான், சிங்கத்தை எதிர்க்க அதற்கு துணிவு வராது. யானை மிகப்பெரிய வலிமை கொண்டதுதான், எதையும் தன்னுடைய துதிக்கையால் சுழற்றி அடித்துவிடும். ஆனால் அது துதிக்கையை உயர்த்துவதற்கு முன்பாகவே அதன் தலையின் மீது ஏறி மத்தகத்தின் மீது அடிக்கின்ற துணிச்சல் வலிமை சிங்கத்திற்கு தான் உண்டு. இன்னும் ஒன்றை சொல்வார்கள், கானகத்திலே போகிற எல்லா மிருகங்களும் ஓடும். ஓடுகிற போது திரும்பி பார்க்கும். எதற்காக என்று சொன்னால், பின்னால் வேறு மிருகங்கள் எதுவும் விரட்டி வருகிறதா, வேறு எதுவும் ஆபத்து வருகிறதா என்று. ஆனால் சிங்கம் மட்டும்தான் நின்று மெல்ல திரும்பி பார்க்கும். ஓடிக்கொண்டே அல்ல, நின்று திரும்பி பார்க்கும். அந்த பார்வையினுடைய பொருள், எனக்கு பின்னால் வருகிறவர்கள் எல்லாம் கட்டுப்பாட்டோடு வருகிறார்களா என்ற பார்வை. அதைத்தான் அரிமா நோக்கு என்று சொல்வார்கள். அந்த நிதானமான அந்த பார்வை, தனக்கு பின்னால் இப்படி திரும்புகிற போதே எல்லோரும் ஒழுங்காக வருகிறோம் என்று காட்டுகிற அளவிற்கு நடந்து கொள்ளுகிற, அதன் பெயர் தான் ராஜா. அதனால் தான் சிங்கத்தை ராஜா என்று அழைத்தார்கள். இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்.